வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: கத்திரிக்காய் 1/4 கிலோ, கருவேப்பிலை, பூண்டு 2 பல்ல நசுக்கி எடுத்து வச்சுருக்கான், சாம்பார் வெங்காயம் 10 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கான், பெருங்காயம், உப்பு. இது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணுறதுனால ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி திக்காக வச்சுருக்கேன். தண்ணியை 200 ml தண்ணி, குழம்புத்தூள் தேவையான அளவு நம்ம போடுறதுக்கு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருக்கான். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 15 வெந்தயம் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். வெந்தயம் காயிட்டு வெந்தயம் போட்டுக்கோம். கடுகு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தயம் உளுந்து கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வாசனை வந்த உடனே சாம்பார் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், ப்ரௌன் கலராக மாறணும். சாம்பார் வெங்காயம் பாதி வதங்கி இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து கூடவே கத்திரிக்காயையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி கொஞ்சம் சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவும் சேர்க்கணும். கத்திரிக்காய் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம அந்த வெங்காயம் கடுகெல்லாம் கீழே நிற்கும், கத்திரிக்காய் மேலே நிற்கும். நல்லா பரட்டி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை. கத்திரிக்காய் வேகட்டும், கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அப்பப்போ கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும், கருப்பாக மாறிடும். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். கத்திரிக்காய் பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். குழம்புத்தூள் போட்ட உடனே இது மாதிரி நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு குழம்புத்தூளோட மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டு 1 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். புளி தண்ணியை ஊற்றி விட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும் நல்லா. இது குழம்பு மாதிரி பண்ணலை, கொஞ்சம் திக்காக பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். நம்ம புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம்.
உப்பு மட்டும் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு பத்தலை கொஞ்சம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இது கொஞ்சம் நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகணும். நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். என்ன நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. இது மாதிரி வரணும். பேஸ்ட் மாதிரி ஆகணும். அப்போ தான் நம்ம எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம் இதெல்லாம் வைக்கும்போது இந்த ஜூஸோடு எடுத்து வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.